அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மோசமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், பல அதிரி புதிரி சம்பவங்களை பார்த்துடலாம். திடீர்னு உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல். அவங்க பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 700 ட்ரோன் அட்டாக், ஒரு 30 க்ரூஸ் மிசைல்ஸ், இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கலாம்னு நினைக்கும் போது இப்படி ஒரு தாக்குதலா அப்படின்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை தொடுத்திருக்காங்க. அப்புறம் லெபனான் மீது தாக்குதல், சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள், பாகிஸ்தானுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு, ஒரே போடுங்களே வெடியே அப்படின்னு கொண்டாடி தள்ளியிருக்காங்க. இந்த மாதிரி பல அதிரி புதிரி சம்பவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். பல கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதில் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 மிகப்பெரிய சம்பவம். வெள்ளை மாளிகையில் இன்றைக்கி பேட்டி கொடுத்துருந்தாங்க. வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் கரோலினா லெவிட்டும் ட்ரெஸரினுடைய தலைவர் பெசன்ட் அவர்களும் பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாரு. 2024 இன்ன வரைக்கும் 10 நியூக்ளியர் அண்டு ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட முக்கியமான சயின்டிஸ்ட் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, அது ஒரு சிலர் இன்னுமே கிடைக்காம இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கீங்களா? இதுக்கு பின்புலமாக ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? வேறு யாராவது இயக்குறாங்களா? அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனையா அப்படின்னு பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறார். இது வழக்கமாக மற்ற நாடுகளில், ஈரானில் இந்த மாதிரி நடந்தது நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்க நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அமெரிக்காவுக்குள்ளார 2024 10 சயின்டிஸ்ட்டு காணாமல் போயிருக்காங்கன்ற தகவலை, ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க. அந்த அம்மாவும் பகீர்னு ஆகாமல் கொஞ்சம் சரி நாங்கள் பார்த்து விசாரணை பண்ணுறோம், இப்போ தான் எங்கள் காதுகளுக்கு வந்திருக்குன்றாங்க. இப்போ தான் உங்கள் காதலுக்கு வந்திருக்கா, தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் முணுமுணுக்கிறத கேட்க முடிஞ்சது. அப்புறம் இஸ்ரேலில் ஒரு பெரிய வழக்கு ஒன்று, பென்குவிரோட வழக்கை 10 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து ஹியரிங். அவர் அமைச்சராகவே இருக்க தகுதி இல்லாத ஒரு நபர், முழுக்க முழுக்க பிரிவினை மட்டுமே பேசுகின்ற ஒரு நபர். இவர் எப்படி அமைச்சராக இருக்க தகுதியானவர்? அவர் ரிமூவ் பண்ணணுன்றதுக்கான அடுக்கடுக்க குற்றச்சாட்டுகளை அணுக்கி ஜட்ஜி 10 மணி நேரம் விசாரணை. உடனே இந்த பென்குவிர் வெளியே ஆஹா, இந்த ஜட்ஜியே தேச துரோகி தான், எனக்கு எதிராக 10 மணி நேரம் விசாரணை பண்ணுறாரு, ஹைகோர்ட்டாவது டேஸ் ஆகுது அப்படின்ட்டு வெளியே நின்று மனுஷன் பேட்டியை கொடுக்குறாரு. வழக்கமாக இஸ்ரேலுக்குள்ளார இந்த அலெக்சா மாசுக்குள்ளே நுழையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா ஒரு தீவிர மனநிலைமை கொண்டவர். அது தீவிர மனநிலைமை இல்லை, அது எப்படி எனக்கு ஃப்ளோவில் வருதுன்னு தெரியல. அந்த மாதிரி பாலஸ்தீனத்துக்குள்ளே நுழைஞ்சு ஒரு சில விஷயங்களை பண்ணுறது, அந்த நபருக்கு எதிராக 10 மணி நேர விசாரணை என்பது பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. சரி, அடுத்து ஆஸ்திரேலியா அல்பனீஸ் அவர்கள் இப்போ தான் கஷ்டப்பட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு, நாடு கொஞ்சம் கடுமையாக பற்றாக்குறை இருக்குது, டீசல் பெட்ரோல் பற்றாக்குறை ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. யூகே எப்படி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் இவங்களும். யூகே பெட்ரோல் டீசல் இந்த எனர்ஜி கிரைசிஸால் பாதிக்கப்படல, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுனால உணவுப் பொருட்களும் மற்ற விஷயங்களும் பெருசாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பட் ஆஸ்திரேலியா நிறையா மார்க்கெட்னு சொல்ல முடியாது, அது சூப்பர் மார்க்கெட்டு நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி எனர்ஜி கிரைசிஸ்னால ஒரு வெஹிக்கிள் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை. இப்போ தான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்காங்க. மனசு கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டு சேர்த்திருக்கிறாரு. திடீர்னு மொத்தம் 8 எண்ணெய் கிணறுகள் இருக்குது, அதாவது சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது ஆஸ்திரேலியாவில். அதில் 2 சுத்திகரிப்பு நிலையங்கள் திடீர்னு பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்னே அவங்களுக்கும் புரியல. திடீர்னு பற்றி எரிய ஆரம்பிச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் அது காலின்றாங்க. இது ஆஸ்திரேலியாவுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டில் 25% மேலே பாதிக்கும்ன்றாங்க. ஏற்கனவே எங்கே ஒரு மனுஷன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியை க்ளோஸ் பண்ணிட்டு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. திடீர்னு இப்போ இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் நடந்த நிகழ்வு என்பது பெரிய ஆஸ்திரேலியாவுக்குள்ளார ஒரு சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கும். ஆஹா, அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலன்னு நினச்சி பாருங்கள். எனர்ஜி கிரைசிஸ் பெரிய அளவுக்கு இருக்கிற இந்த சமயத்தில் 2 எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஒருவேளை அமெரிக்கா இல்லை எங்ககிட்ட வாங்க அப்படின்னு மீறி இவர் இங்கே சிங்கப்பூருக்கும் மாலி இன்னும் ஒரு சில இதுக்கு நாடுகளுக்கெல்லாம் போயிருந்தார். மாலிக்கு போகல, வேறு எதுவும் இன்னும் ஒரு 2 நாடுகளுக்கு போனார். போயிட்டு ஒப்பந்தம் போட்டு வந்ததுனால ஏதாவது எசக புஸ்கார் நடத்திட்டாங்களாம், இல்லை நிஜமாகவே பற்றி எரியுதான். திடீர் என்று எப்படி 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பற்றி எரியும் தெரியல. ஆஸ்திரேலியா நடந்த சம்பவம். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோன்னா ஆஃப்ரிக்கா நாடுகளில் இந்த டீசல் பெட்ரோல் ப்ரைஸஸ் ஹைக்குனால 24% மேலே பாதிக்கப்படுதான்.
இன்னும் 20-25 நாளைக்குள்ளே அது ஹோல்டு ஆகலைன்னா பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு கவலை தெரிவித்திருக்கிறது. காலையிலே உங்களுக்கு IMFனுடைய அறிக்கையை கூட நம்ம பார்த்தோம். இன்னொரு சம்பவத்தையும் பண்ணிட்டாங்க. அதாவது டப்ஸா அப்படின்ற ஒரு பகுதியில், எங்கே ரஷ்யாவில் 2 ஆயில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியை, அதாவது எண்ணெய் கிடங்குகள் இருக்கக்கூடிய பகுதியை நேற்று இரவு உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, தாக்கல் நடத்திட்டாங்க. பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஏற்கனவே ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற 40% எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு தாக்குதல் மேலும் அவங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். ரொம்ப நாள் கொஞ்சம் தாக்கல் நடத்தாமல் சும்மா லிமிட்டாக தான் நடத்திட்டு இருந்தாங்க அமெரிக்கா. பட் நேற்று இரவு விடிய சேர்ந்து மொத்தமாக ஒரு 700 ட்ரோன் சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி. 700 ட்ரோனு, 19 பாலஸ்டிக் மிசைல்ஸு, அதில் 636 பக்கம் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம். இதில் தான் முதல் முறையாக கம்மியாக சொல்கிறார் அவர். 700 ட்ரோன் அனுப்புனதில் 636 சுட்டு வீழ்த்திட்டோம். இதுவரை 18 உக்ரைன் சிட்டிசன் இறந்து போயிட்டாங்க. ஒடிசாவில் 9, கியூவில் 5, டினிப்ரோவில் 3, ஜாப்ரோஷிஷியாவில் 1, 123 மக்கள் பக்கம் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க. அது இல்லாமல் எங்களோட முக்கிய நிலைகள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. காலையிலே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ரஷ்யா ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. யாரெல்லாம் உக்ரைன்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு எந்தெந்த நாட்டில் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் அங்கே கூட தாக்கல் நடத்துறதுக்கான ஆப்ஷன் வச்சுருக்கோன்னு சொன்னது அடுத்த ஆங்கிளில் பார்க்கலாம். நம்ம இது இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ரஷ்யா வந்து நேற்று ஐநாவில் ஒரு தீர்மானம் ஒன்று, இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம், குறிப்பாக லெபனான் மீது தாக்கல் நடத்துறது, மற்ற தீர்மானம்லாம் கொண்டு வரும்போது இஸ்ரேல் சார்பாக பேசும்போது ஐநாவில் ரஷ்யா விறுவிறுன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்க. நாங்கள் இஸ்ரேல் பேச்சு கேட்க விரும்பலை, நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறோன்ற மனநிலையை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நேற்று விறுவிறுன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, லெபனானில் ஏற்கனவே சதன் லெபனான் பகுதியை பெரும்பாலும் வெளியேற்றிட்டாங்க. இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்குது. மேற்கொண்டு மேலே இருக்கக்கூடிய பகுதியும் வெளியேற்ற சொல்லிவிட்டு இன்றைக்கி பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. பதிவுகளும் பார்க்க முடியுது. ஒரு மருத்துவமனையை சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. வார்னிங் கொடுத்து தாக்கல் நடத்துறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க முன்னேற ஒரு சில கிராமங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அழைச்சிட்டு முன்னேறாங்கன்னு சொல்கிறாங்க. லெபனானுடைய பிரசிடென்ட் அவுன் அவர்கள் வந்து முக்கிய செய்தியாளர் சந்திப்பை நம்ம வரும்போது சந்திச்சுட்டு இருந்தார். மேபி உங்களுக்கு இரவு பதிவில் சொல்கிறேன். சீஸ்ஃபயர் வந்திருக்கா, இல்லை இஸ்ரேலுக்கு சாதகமாக நடந்து போகிறாங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கலாம். பாகிஸ்தானுடைய குழு அங்கே போயிருக்காங்க இல்லையா, அங்கே போனதில் வழக்கமாக இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து 2 வாரம் தான் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. 12 டேஸ் பக்கம்தான். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது இப்போ. ஏன்னா பேச்சுவார்த்தை பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு ஈரான் தரப்பில் ஒத்துக்கிட்டாங்களாம். ஆனால் அமெரிக்கா தரப்பில் தான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் கிடையாது, நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணல, எங்களுக்கு அதுக்குள்ளே முடியுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்ன நடக்க போதோ தெரியல. தொடர்ந்து ரொம்ப சீரியஸாக பாகிஸ்தான் தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஈரான் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காங்க. ஏன்னா ஈரான் வந்து ஒரு 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 கிடுக்குப்பிடி கேள்வின்ற மாதிரி வந்து கிடுக்குப்பிடியாக வந்து உட்கார வைத்து இங்கே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணு, அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுன்ற மாதிரி அமெரிக்கா நடந்துக்கிறாங்க. இது ஈரானுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தடுத்து நிறுத்துறது, அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை போடுறது, மேற்கொண்டு IRGCயை இயக்காமல் இருக்கிறதுக்கான அந்த பேங்க்ஸ் எல்லாத்தையும் முடக்கிறது, அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்கல் நிறுத்தலை. ஆனால் ஓடி வந்து ஈரான் கையெழுத்து போடணும் எங்களுக்கு அப்படின்னா எப்படி போடுவாங்க? ஆனால் எங்களுக்கு போட்டு தான் ஆகணும், நாங்கள் எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணல, இல்லைனா மறுபடியும் நாங்கள் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்குன்னு மறுபடியும் மிரட்டுறாங்க. பட் இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அந்த பக்கம் பயப்படுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது உங்களுக்கே தெரியும். பாகிஸ்தான பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் அரபு நாடுகளுக்கு போன பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சுது. என்ன காரணம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பில்லியனுக்கு மேலே உள்ள பணம் நேரடியாக சவுதியிலிருந்து வரவு வைக்கப்பட்டிருக்கிறதாம். இதெல்லாம் நம்முடைய தலைவர் போனதன் விளைவு. ஸோ கடன் கேட்குறாரு, எங்கள் நாடால் முடியல, அம்மா தாயே கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு அவசரமாக கடன் கேட்க போயிருக்கிறார். இங்கே முடிச்சது கத்தார் போகிறதா கேள்விப்பட்டேன். இன்னும் ஒரு சில அரபு நாடுகள் நேரடியாக உதவி செய்கிறாங்க. UAEக்கு மட்டும் போக மாட்டார். UAE கொலைகாண்டில் இருக்கிறாங்க பாகிஸ்தான் மீது. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஃபண்டு எங்களுக்கு திருப்பி கொடுத்துருப்பா, அந்த பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தெளிவாகிறாங்க. ஸோ இந்த இடத்துல சவுதி வந்து அவசரமாக பணம் போட்டு எதற்காகன்னா, மறுபடியும் ஏதாவது தாக்கல் நடத்தினாங்கன்னா உங்கள் அணுகுண்டுக்கு வேறு வேலை வச்சுருங்க, தூக்கி போட்டிருக்குன்ற மாதிரி கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் இனி எந்த அளவுக்கு இருக்க போதோ தெரியல. அமெரிக்காவுடைய செனட் வந்து என்ன பண்ணுறாங்க, டெமோக்ராட்டிக் ஓடி வந்து இவருக்கு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தீர்மானம், இஸ்ரேலுக்கு நம்ம ஆயுதங்கள் கொடுக்கறதுனால தான் தொடர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்க, வெடிமருந்துகளை ஆயுதங்களும் உடனடியாக நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. ஆனால் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஆதரவை பெற்றிருக்கிறது இஸ்ரேல் அமெரிக்காவுக்குள்ளார. 40-59
59 பேர் தொடர்ந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40 பேர் குடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா, கரெக்ட்டா 50 செனட்டர் தான் இருக்கிறாங்க. ரிபப்ளிக்கன்ல 50, டெமோக்ராட்டிக்ல 50 பேர் தான் இருக்காங்க. இப்ப ட்ரம்ப் மீது எதிரா தீர்மானம் கொண்டு வந்தா கூட, ட்ரம்ப் வந்து ஒரு ஓட்ல தான் ஜெயிக்கிறாரு. சம்டைம் வந்து 49 ஓட்டு வாங்கி தோத்து போயிடுறாரு. அதாவது செனட்டர் தீர்மானத்தில நிறைவேற்ற முடியாம ஆள் வந்து காணாம போயிடுறாரு. இப்ப சமீபத்தில கூட ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு எதிரா தீர்மானம் கொண்டு வரும்போது கூட, ட்ரம்ப் வந்து 51 ஓட்டு வாங்கி ஜஸ்ட் 1 ஓட்ல தப்பிச்சார். 1 ஓட்லயோ 2 ஓட்லயோ தான் தப்பிச்சாரு. ஆனா பாருங்க, இஸ்ரேலுக்கு எதிரா ஒரு தீர்மானம் கொண்டு அப்படியே 59 பேர் ஓடி வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னும்போது, இஸ்ரேலினுடைய செல்வாக்கு அமெரிக்காவுக்குள்ள புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப ரிபப்ளிக்கையும் தாண்டி டெமோக்ராட்டிக்ல அவங்களுக்கு பெருவாரியான ஆதரவுகள் இருக்கிறது பார்க்க முடியுது. இல்லையா? அமெரிக்காவுக்குள்ளார எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. காரணம் என்னன்னா, அங்க முக்கியமான எம்பிஸ் ஆளுங்கட்சியிலும் இருக்காங்க, எதிர்க்கட்சியிலும் இருக்காங்க. ஜூஸ் மக்களா சொல்ல முடியும் நம்ப. சரி. ஃபைனலா வீடியோ நிறைவு பகுதியில கிம் ஜாங் அன் அவர்கள். கிம் ஜாங் அன் நார்த் கொரியாவுல ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ட வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கிளீன் எலக்ட்ரிசிட்டிய குடுப்பதற்காக அடுத்த கட்ட முயற்சியாக பெரிய அளவுக்கு அத பார்வையிட்டிருக்கிறார். ஸோ மனுஷன் தொடர்ந்து பிஸியாவே இருக்கிறார். ஒரு பக்கம் வெளிய வந்தா ஆயுத சோதனை, இன்னொரு பக்கம் வெளிய வந்தா ஏவுகணை சோதனை. இப்ப வந்து மக்களுக்கு நான் நல்லது பண்ணுவேன். யார் என்னமோ சொல்லிட்டு போங்கப்பா, நான் என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே எனது முதன்மையான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெரிய அளவுக்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.